ஏன்டா லேட் சார் இவனால தான் சார் லேட்டு. என்னடா இது அல்சாமல் வாசல்ல பிரெட் ஆம்லெட் போடுற கடை மாதிரி இருக்கு. உடம்புக்கு வந்து எனர்ஜி தேவை, அதனால ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது கொடுக்காம சாப்பிட்டாதான் எனர்ஜி நிறைய சொல்லுவாங்க. என்னதான் நம்ம கடையில வாங்கி திண்டாலும் நம்மளா திண்டு சாகுற மாதிரி ஒரு சுகம் வராது. அந்த குவைட்னு ஒரு ஆப்ஷன் கேட்டா இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வேண்டாம். ஆனா தயவுசெய்து ட்ரை பண்ணுங்க. மச்சான் பேர் சருவா மச்சினி எல்லாம் சொல்லுவாங்க. பிரியாணினாலும் சரி, இந்த கிரேவிக்குனாலும் சரி, வெங்காயம் தக்காளி எவ்வளவு வதங்குதோ அவ்வளவு டேஸ்ட் கிடைக்காது. கண்டிப்பா அது வசதி எரியணும். இன்னுமா எங்களை நம்பிட்டு இருக்க சோறு போடுவோம்னு? நாங்களே சோறு தெரியுமா டவுட்ல திருறோம். மணி பசிக்குது மணி. அப்ப வந்து நீ 4 மணி நேரமா வெயிட் பண்ற. 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock எங்கெங்கே போறோம். ஏதோ பரீட்சைக்கு எக்ஸாம் கார்டு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அங்க மேல வச்சுக்கிறாங்க. பர்ஃபெக்டா இருந்துச்சு. அருமையான சிக்கன் குழம்பு, பார்பிக்யூ, நீரல் பீசன்னா பாத்தீங்கன்னா ஆனந்த கனி ஆனந்த கண்ணீர், ஆனந்த மூக்கு நீர்லாம் வருது. அந்த ஸ்கூல் லைஃப் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து காலேஜ் லைஃப் ஒரு மாதிரியா இருந்தாலும் ஸ்கூல் லைஃப் வந்து மிஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி இன்னும் என்ன சொல்றேன்னா, ஸ்கூல் டைம் படிக்கும்போது ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப வெறுத்திருப்போம். ஆமா, ஏன்டா ஸ்கூலுக்கு போறோன்னு இருக்கும். நான்லாம் படிக்கும்போது ஸ்கூல் லீவ் விட்டு தொலைய மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் அவனுக்கு வந்து இதுவாகாது. அது நமக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாதிரி வைப்பாங்க. 10th படிக்கும்போது எல்லாத்துக்கும் சனிக்கிழமை லீவ் விட்டுருவாங்க. இல்லை இது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எல்லாரும் ஜாலியாக வீட்டுக்கு போவாங்க. அப்படி ஸ்பெஷல் கிளாஸில் படித்தும் ஒன்றும் பிடுங்கலை. பார்த்தீங்களா சார், அலை விட்றான் அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். நல்லபடியா ஒரு வேலை போயிட்டு இருக்கு, ஒரு சேனல் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இருக்கிறத வச்சு எப்பயுமே சந்தோஷமா இருந்திருக்கணும். அதுதான் லைஃப் முக்கியமான தியரி. என்னெல்லாம் வந்துட்டு கஷ்டம்ன்றது இருந்தாலுமே அதில் இஷ்டப்பட்டு செய்கிறது நல்லா இருக்கு. அதை வந்து செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டு ரிசல்ட்டை பார்க்கும்போது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமே, அப்போ அது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லும் போது தான் கேமரா மறைச்சிட்டே வருவாங்க. அது நீ ஸ்கூல் படிக்கும்போது நீ பாய்ஸ் ஸ்கூலா கேர்ள்ஸ் ஸ்கூலா? ஏய் சாரா இல்லை போயிட்டான்னு கேட்டா பெரிய மனுஷன் தரமா பேசியா? கோயிடுதா? கோயிட்டு தானே. அப்போ வசதியாக இருந்திருப்பேன். வசதிதான். ரொம்ப வசதியா? நான்லாம் பாய்ஸ் ஸ்கூலு. சரி, சொல்ல போனால் பாய்ஸ் ஸ்கூலில் இருக்கிறதான் நான் ஜாலியாக இருக்கேன் தெரியுமா? இங்கே நான் கோயிட் வச்சுக்குவேன். ஒரு ஒன்றுக்கு ஒருனா டக்குன்னு கேட்டு போக முடியாது. எங்கிட்டு பொம்பளை பிள்ளைய அது ஒரு சங்கடம். அப்புறம் போய் மிஸ்ஸுக்கிட்ட போய் எந்திரிச்சு நின்றுவா. மிஸ்ஸு கூட சரி நம்ம நடத்துல ஏதோ டவுட்டு போல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. என்ன சொல்லுப்பா அப்படின்னாங்க. டாய்லெட் மிஸ் அப்படின்னோம். நீங்கள் ரீசெண்டாக டாய்லெட் கேட்பீங்கல்ல, நம்ம ஸ்கூலில் எந்திரிச்சோன்னே எப்படின்றாங்க, நைஸ் நைஸ் கையை வச்சிருவாங்க, போ போ போய் தொலை அப்படின்றாங்க. ஆமாம், எங்களுக்கு அப்படி இல்லை. 2 நெளிப்பு நெளிச்சு அந்த மிஸ் அப்படியே சைஸாக பார்த்து வேற எவனாலும் பார்க்கறானா இல்லையா எந்திரிச்சு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மிஸ்ஸே கண்டுபிடிச்சிடும். ரைட்டு போய் தொலை போ, எப்போ பார்த்தாலும் அதுதானே. கிளாஸ் ஒரு 10 நிமிஷம் நடந்துடக்கூடாது, 10 தடவை போயிட்டு வந்துருக்கேன் டாய்லெட். அதே மாதிரி ஸ்கூல் இதே காலேஜ் படிக்கும். ஸோ இதுதான் டே 1ஓட என்ன சொல்கிறது, நைட் ஃபஸ்ட் நைட்டில். அதாவது இங்கே வந்து இதுதான் எப்படி சொன்னால் முதல் நைட்டு வச்சுக்கோங்க. ஒரு வழியாக சமைச்சு அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வயிறு எல்லாத்துக்கும் ஃபுல்லாகி
இந்த ஆள் இருக்கிற இடம் தெரியாமல் படுத்துருக்காப்புல. கொஞ்சம் முன்னாடி வாங்க ப்ரோ, இப்படி சாஞ்சு உட்காந்துவாங்க. இல்லை அப்போல்லாம் நாங்கள் நெருப்பு மூட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ கொழுந்து விட்டு எரியுது. எந்த ஒரு மனசுலாம் அப்படியே கருகுது. அதான் அங்கே கருகுதோ இல்லையோ, எங்கள் மனசு கருகுது. இது ஒரு பக்கம் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கபா கபான்னு. கருகுது. முதல்ல ஆல்ரெடி இன்னொரு ரூம் வந்து புக் பண்ணோம். அந்த ரூமில் வந்து கொஞ்சம் சில கான்சிக்வன்சஸ்னால எங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி ரேட்டும் அவ்வளோவா கன்வீனியண்ட்டாக இல்லைன்றதால நாங்கள் வந்து இந்த ரூமை சூஸ் பண்ணோம். ஸோ இந்த ரூமோட டீட்டெயில்ஸ், இது எங்கே இருக்குது, யார்கிட்ட பேசணும், இந்த ரூமை புக் பண்ணுறதுக்கு யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கீழே வெலா லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருவோம். அது இங்கே கீழே பார்த்துக்கோங்க. பர்டிகுலரா இங்க வந்துட்டு இந்த கேம்ப் ஃபயர் போடணுன்ற ஐடியா மட்டும் வச்சுக்காதீங்க. புதைச்சிருங்க. விறகு மட்டும் வாங்கி நீங்களே எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க. தயவு செய்து மட்டும் எடுத்துறாதீங்க. கண்ணெல்லாம் பாருங்க, எல்லாரும் கண்ணையும் சமைக்கிறதுக்கு எல்லாம் கண்ணெல்லாம் தூங்கும் போதுதான் எங்களுக்கு எடுத்து தெரியும். அதனால நீங்க சமைக்கிற எண்ணத்தை போச்சிருங்க. அதே மாதிரி இங்க இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த கோட்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி அப்படிலாம் கிடையாது. அவங்க நார்மலா நம்ம எப்படிலாம் ஊர்ல இருப்போமோ அப்படிதான் இருக்காங்க. ஆனா இங்க மிஸ்டும் சரி குளிரும் சரி இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த அளவுக்கு இங்க உள்ள குளிர் தெரியல. ஆனா வெளியே போய் நின்னோம்னா அவ்வளவு பயங்கரமா குளிருது. வாயில புகையா வருது. குழப்பாதரா தவக்கல. இது போக பாத்ரூம் தண்ணிலாம் யோசிச்சு பாருங்க. அங்க நிலைமை பாத்ரூம் தண்ணிலாம் எவ்வளவு அங்க போயிட்டு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள ஐயோ. அங்க வேற ஒரு சம்பவம். காலையில பாத்ரூம் போறேன், அப்ப உள்ள போய் பாக்குறேன், அங்க ஒரு பெரிய தவக்கலை. இந்த தவளைனாலே அப்படியே கொஞ்சம் பயமா. அது என்னன்னு சொல்ல தெரியல. இந்த தவளை பள்ளி கருப்பமைச்சுலாம் அதெல்லாம் ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். ஏன்னா எதுக்குடா அவங்க இங்கே திருந்துக்கிருக்காங்க, எதுக்குடா அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னு இருக்கும். நாளைக்கு வந்து ஃபால்ஸ்க்கு போகணும். அதுக்கப்புறம் இன்னும் இங்கே ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சொன்னாங்க, அங்கேயும் போகணும். அவ்வளோதான் மக்களே. ஸோ நாளைக்கு காலையில் மணி 1 ஆச்சு. தூக்கமே வரல. கூச்சமே இல்லை. ஆனால் நல்லா தூங்கினேன். எப்படி கொட்ட வரும்போது யோ ராஜேஷ் ப்ரோ, வாய எந்திரியா. மணி 8 ஆச்சியா. எந்திரி போ, வா எந்திரி. நேற்று நைட்டு குடிச்சா கூட இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டானுங்கம்மா. குப்பை இங்கே ஒரு குப்பை, இங்கே ஒரு குப்பை, இங்கே ஒரு குப்பை, இங்கே ஒரு குப்பை, இங்கே நடந்து ஒரு குப்பை, வீடு ஃபுல்லாக குப்பை. அதே மாதிரி நேற்று இங்கே காட்டாம விட்டோம். இதை தாண்டி போனால் இதுவும் அவங்க ப்ராப்பர்ட்டி தான் சொன்னாங்க. இங்கே தான் ஆக்சுவலாக கேம்ப் ஃபயர் போட வேண்டியது. ஆனால் மழை வந்துடும் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடவே இல்லை. அப்படியே எங்களுக்கு திரும்பினீங்கன்னா சரியான வியூ. மல்லு விளக்க கூட இல்லை, ஃபோட்டோ மயிர் எடுக்க வந்துட்டாப்புல. மருது இங்கே வேணாம். அதாவது இதெல்லாம் அந்த விவசாயம் பண்ணுறது ஸ்டெப் ஃபார்மிங் சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியா போல். சரி படிப்படியாக அப்படியே இறங்கி அங்கே போய் நின்று பார்க்கலான்னு நினச்சா அங்கே இறங்கலான்னு இங்கே ஒரு குட்டி வழி இருக்குது. இங்கே இறங்கலான்னு போவோம். திடீர்னு ஒரு நாள் புதருக்குள்ளேருந்து முளைச்சா ஏடா எங்க இருந்துடா அப்படின்னு உள்ள பார்த்தா அலைய ஒதுங்கி நின்றுருக்காப்ல. எங்க போறீங்க? அதை போய் எட்டி பார்த்துருக்காங்க ஒதுங்கினதை போயிட்டு. அவனே ஆத்திர அவசரத்துல காலைல நைட் சாப்பிட்டது தாங்க முடியாம போய் உட்காந்து காடு வாங்குது, வீடு போகுது. லேண்டிங் இதுல மீச்சு இறங்கினா என்ன? ஏய் சன்ரைஸ்டா. எங்காயினும் பார்த்தது ஏன் முதல்ல வாயா ஒரு பெரிய மனுஷன். இது வந்து பொது கழிப்பிடம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாரும் இந்த இடத்த விட்டுட்டு போறாங்க. நம்ம வேற ஏதாச்சும் வேவ் பாயிண்ட போயிட்டு வேவ் பாயிண்ட் வாங்க. இன்னும் அது மிஸ்டியா பேண்ட் கீழே இறங்க இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கா. அதாவது நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? கை தெரியுதா? போட்டோ ஒரு பக்கத்துல எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டோ எடுக்கிறதுக்காண்டியே மெனக்கிட்டு இங்க இருந்து கீழே இறங்கி திருப்பி அங்க இருந்து மேலே ஏறி பெரிய மனுஷன்னு சும்மா பேருக்கு கூட சொல்ல முடியாதனால வழியா இருக்கு. நேத்து ஐயோ ரோசி போயிடுச்சு. நேத்து நாலு ரோசி வாங்கிட்டு இப்படி வராரு. டீக்கு பஞ்சமே இருக்காது.
நாங்க மதுரைக்காரங்க. இருந்து விஷால் வரைக்கும் சொல்றேன். என்னது? ஆமா, பாவம் தம்பிக்கு அடிபட்டுருச்சு. அந்த அடியை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அப்படி ஒரு அடி, ரத்தம் வந்துருச்சு நைட்டு ஃபுல்லாக விடிய விடி. இங்கே பார்த்தீங்களா? ஒரு நோயாளியை பார்த்து ஏன் இப்படி கத்துறீங்க? போய் அட்டையிட்ட போய் வம்பளத்துருக்கான். இல்ல நைட்டு பெட்டில் அந்த புது அந்த மெத்த வேற வாங்கினீங்கள, புது மெத்தன்ற புது பெட்ஷீட், அது வேற வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. ரத்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழைய டிஷர்ட் இருக்குல்ல, காலில் சுத்திட்டு தூங்கிட்டு. உங்களுக்கு அறிவோ அறிவு அவ்வளோதான். அப்புறம் சாட்டாயிச்சு பிரான்ஸ் அளப்பற காரங்களே நாங்க தான் பிரான்ஸ். இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல, இவன் படுத்துற பாடு താങ്ക முடியல. മസനഗുഡി വഴി ഊട്ടിയിലേക്കൊരു യാത്ര, അതൊരു വല്ലാത്തൊരു എക്സ്പീരിയൻസ് ആണ്. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் விளாகு. அதனால உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுருக்கேன். நான் செல்லுகின்ற பாதை, பேரறிஞர் காட்டும் பாதை. என்ன படம் அது? புதிய பூமி படம், புரட்சி தலைவர் நடிச்சது, எம்எஸ்சி மியூசிக், டிஎம்எஸ் வாய்ஸ். எப்படி வரும்போது அட்டெல்லாம் முடிச்சுட்டு வருவோம் பாரு. நான் அதுக்குதான் ஷூவை போட்டு வந்துட்டேன். ஒயிட் ஷூ நாசமான தலைவர் விளம்பரமாம்டா வருது. தலைவர் விளம்பரம். हे प्रभु हरि नाम कृष्ण जगन्नाथ. தொண்டையில் கிச் கிச். டேக் பண்ணி சேனல்ல சொல்லுங்கடா வீரவேல் என்று. பாருங்க நம்ம எவ்வளோ சுத்தி பாரு, அத்தனையும் தசை. பாத்தீங்களா அந்த ஊர் இதுல விழுந்தா சோழி. எனக்கு கால் குசி பண்ணாதயா. உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், சத்தியமா இங்க வந்துருங்க. கஷ்டங்கள் இருக்கலாம், கடன்கள் இருக்கலாம், அதெல்லாம் போக சில பல தற்கொலை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூட கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு, சூசைட் ஸ்பாட்டில் கூட்டு வந்து அப்படியே ஒரு எடுத்து பண்ணிடலாம் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ள ஃபுல்லாவே இந்த இடமே மறைச்சிருச்சு. இங்க பாருங்க கீழே உங்களுக்கு தெரிஞ்சுல. அப்பதான் இந்த அழகர் கோயிலில் இருக்க குரங்குலாம் ஒரு சில வேலை பார்க்கும். அது பாட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாத வேலையெல்லாம் பார்க்கும். அந்த மாதிரி தான் அந்த ஆளு ஏதாவது குரங்கு சட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். நேத்து நாங்க அடுப்ப பத்த வைக்க கஷ்டப்பட்டோம்ல, அந்த புகை தான் இது. பாத்துங்க எவ்வளவு புகைச்சிருக்கோம் பாத்துங்க. அங்க வந்தது கூட இது கம்மி தான். என்ன ப்ரோ, அங்க வந்தது கூட இந்த புகைலாம் கம்மியா தான் ஊதுன்னு ஊதி. உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் ஜூம் போட்டாங்க ப்ரோ. வாடா தள்ளி போடா நீ. அவட போட கையை தூக்குடா பிரசன்ட் மிஸ். ஓ கடல் மம்மி, இந்த அவளையை ஏத்துக்க. நன்றி, வணக்கம், கட்.